ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அதிக விட்டமின் மினரல் இருக்கிற இந்த தண்டுக்கீரை, அதாவது முளைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். கீரைனாவே பொதுவாக பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த முறையில் செஞ்சால் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கட்டு கீரை அதை நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணி தண்ணீர் அலசி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். எந்த காய்கறியுமே நம்ம கட் பண்ண பிறகு அலசக்கூடாது. கீரை மண்ணாக இருக்கும், அதனால் நம்ம என்ன தான் அலசினாலும் மண்ணாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட்டோடு நல்லா அலசிட்டு திரும்ப அதை தண்ணியிலேயே கட் பண்ணி போடாமல் கட் பண்ணி அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப ஏற்கனவே கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் வேகும்போது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அப்படியே வேக வைப்போம். 2 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியே மூடி வச்சுட்டு திரும்ப 2 நிமிஷம் கழித்து திறந்து திரும்ப அப்படியே ஒரு பிரட்டி விட்டுடலாம். இதில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையும் சரியாயிடும், பசி எடுக்கும் நல்லா, அதே போல் உடலுக்கு அழகை தரும். திரும்ப நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு திரும்ப நம்ம திறந்து கீரையை ஒரு கிண்டி அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா துவையல் போல் மிக்சியில் அடித்து அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது பேனில் தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்ப்போம், 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்ப்போம். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு ஜீரகம் சிவந்த பிறகு சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு இது போல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு தரும். ஸோ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிறது வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். அடுத்தது காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை கீரை கடைசியில் சாதத்திலே போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இது போல் மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றது மாதிரி. அடுத்தது பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், அது தோலோடு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நச்சு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு இதையும் சேர்த்துப்போம். நல்லா ஃப்ளேவர் தரும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு புளி சேர்க்காததுனால நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நல்லா தக்காளி வதங்கட்டும். நல்லா வதக்கிய பிறகு அதை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கீரை சாரோடு இதையும் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சாதத்தோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தனியாக சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. விட்டமின் மினரல்ஸ் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரியாயிடும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் சரியாயிடும். கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். கண் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்கும் கீரை ரொம்ப நல்லது. ஸோ இப்படி ஒரு நல்ல தரக்கூடிய கீரையை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி சாப்பாட்டில் இந்த கீரை இல்லைனாலும் முருங்கைக்கீரை, எந்த கீரை கிடைச்சாலும் டெய்லி ஒரு கீரை கட்டாயம் உணவில் சேர்த்துக்கணும். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.